அதிமுக ஆட்சியில் 10 வருஷம் கான்ட்ராக்ட். அதனால தான் அதிமுக இது கையில் எடுக்கல, பெருசா எடுக்கல. இந்த சதக் ஜலால் அதிமுக ஆட்சி காலத்தில் 10 வருஷத்துக்கு வருஷம் 70 கோடி ரூபாய். நான் சொல்லுவது நீங்க உண்மைக்கு புறம்பாக இருந்தால் நீதிமன்றத்துக்கு வர தயாரா இருக்கேன். அண்ணா திருமாவளவன் என்ன எத்தனை மணிக்கு புக்காடு போட்டுட்டு மாறு வேடத்துல இது ஒரு அரசியலா கேவலமா இல்ல? நேரு வரணும். நேரு வராம நீங்க கோபாலபுரத்துல குண்டு பல்பு பீஸ் பண்ணா கூட மாட்டுகிற யாரு வர்றா? சேகர் பாபு வர்றாரு. சேகர் பாபுக்கு உள்ளாட்சிக்கு என்ன இருக்கு? பனையூருக்கு வர சொல்லி ஏதாவது சென்ட் அடிச்சு ஸ்ப்ரே அடிச்சு ஃப்ரூட் அடிச்சு பார்த்துருக்காரு. ஏங்க வரமாட்டாரா? நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அண்ணன் வந்திருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். துப்புரவு பணியாளர்களுடைய தொடர் போராட்டம் குடும்பமாக வந்து அந்த கூடாரம் அமைத்து அதுக்கு வந்து ஒரு தீர்வுக்கான பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தினாங்க. ஆனாலும் தோல்விதான். இதுக்கு பின்னணி யாரா இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இந்த உபீஸ் நிறுவனம் தான், குப்பை எழுகிற நிறுவனம். இந்த உபீஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் யாருன்னு கேட்டால் சதக் ஜலால். இந்த சதக் ஜலால் 2019 அதிமுக ஆட்சியில் 10 வருஷம் கான்ட்ராக்ட். அதனால தான் அதிமுக இது கையில் எடுக்கல, பெருசா எடுக்கல. இந்த சதக் ஜலால் அதிமுக ஆட்சி காலத்தில் 10 வருஷத்துக்கு வருஷம் 70 கோடி ரூபாய், 10 வருஷத்துக்கு 700 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் மொத்தமாக கொடுக்கப்பட்டதை வேலுமணி அதை 7000 கோடி ஆக்குறாரு. எவ்வளவு? 7000 கோடி. நான் சொல்லுவது நீங்க உண்மைக்கு புறம்பாக இருந்தால் நீதிமன்றத்துக்கு வர தயாரா இருக்கேன். 700 கோடியை எவ்வளவு ஆக்குறான்? 7000 கோடி இந்த சதக் ஜலாலுக்கு. இந்த சதக் ஜலால் துபாயில் ஒரு மிகப்பெரிய ஒரு பர்சனாலிட்டி. துபாயில் உபீஸ் நிறுவனத்தினுடைய CEO. இது ஒரு இன்டர்நேஷனல் நிறுவனம். இதனுடைய தரகர் சதக் ஜலால் தான். சரி, அவ்வளோ பெரிய நிறுவனத்தில் வந்து ஒரு CEOவா இருக்காரு. இங்கே இருக்க துப்புரவு பணியாளருடைய ஒரு 5000 ரூபாய்க்கு ஆசைப்படுறாரு. இல்லை, அதாவது அவர்களுடைய பாலிசி என்னன்னா யாரையும் நிரந்தர தொழிலாளராக வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒப்பந்த தொழிலாளர் தான். முட்டாள் பய தமிழ மூடன். எப்படின்னா 2000 பேர் அங்கே இப்போ ஒரு வாரமாக பசி பட்டினி மழை வெயிலில் கிடக்கிறான். ஆனால் மறுபடியும் அதே உபீஸ் நிறுவனம் 2000 பேரை தற்காலிக பணியாளராக களத்தில் இறக்கி குப்பை அள்ளிட்டு இருக்கான். அந்த 2000 பேரை என்ன சொல்லுவது? சக தொழிலாளி பட்டினியாக கிடக்கிறான். குழந்தை குட்டி பொண்டாட்டி பிள்ளைலாம் தெருவில் நிற்குது. ஆனால் அதை பற்றி கவலை இல்லாமல் இந்த சதக் ஜலால் வேலுமணியுடைய பினாமி. இந்த சதக் ஜலாலை சொல்லணும்னா என்னன்னு கேட்டால் 4 வருடங்களுக்கு முன்பு, இப்போ 4.5 வருஷம் வச்சுங்க, நேரு உள்ளாட்சித்துறை ஆயிட்டார். ஆன பிறகு தனக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 250 கோடி ரூபாய் கேட்குறாரு. யாருக்கிட்ட? சதக் ஜலால் கிட்ட. சதக் ஜலால், உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் துர்கா அம்மாவை பார்த்துக்கிறேன். எப்படிங்க அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட டெண்டரை திமுக ஆட்சி ஏன் அந்த டெண்டரை தொடர்கிறது? ஏன்னா சதக் ஜலால் ஸ்டாலின் வெளிநாடு போனால் BMW கார் பென்ஸ் கார்டோட ரிசீவ் பண்ணுறது சதக் ஜலால்.
இல்லைன்னு சொல்லுங்க. சபரீஷன் எங்க போனாலும் அவரை ரிசீவ் பண்ணுவது யாரு? சதக் ஜலால். உதயநிதி எங்க போனாலும் வெளிநாட்டு பயணம் போனாலும் ரிசீவ் பண்றது யாரு? சதக் ஜலால். இன்பநிதி போனாலும், இன்பநிதி கொரோனா காலத்தில் லண்டனுக்கு போறாரு. அங்கே ஏர்போர்ட்டில் கொரோனா டெஸ்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் டெஸ்ட் இல்லை, மத்திய அரசாங்க மருத்துவமனையிலிருந்து இவர் கொரோனா இல்லைன்னு டெஸ்ட் கொடுக்கணும்ட்டான். இது எப்படி தெரியும்னா, என்னுடைய மகன் லண்டன் போகும்போது ஏன்டா 500 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கிடுவீங்க. யார் சொன்னா? அங்க இருக்கக்கூடிய லண்டன் அதிகாரி என்ன சொல்றான், இதெல்லாம் நான் சேர்த்திக்க மாட்டேன், 500 ரூபா கொடுத்தா கொரோனா இல்லைன்னு அடிச்சு கொடுப்பீங்க. மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, அதாவது எய்ம்ஸ் மருத்துவமனையிலுடைய கொரோனா டெஸ்ட், லேப் டெஸ்ட் வேணும்ட்டான். நான் ராஜீவ்காந்தி மருத்துவமனை பாண்டிச்சேரியில் மத்திய அரசாங்கத்தில் ஜிப்பரில் போய் வாங்க போகும்போது தான் எனக்கு இந்த கதை தெரியும். இன்பநிதி போறாரு, போனா அவன் ஏற்ற மாட்டேன்ட்டான் ஃப்ளைட்ல. யாரு? பிரிட்டிஷ் ஏர்வேஸ்ல ஏற்ற மாட்டேன்ட்டான். முதலமைச்சர் அடிச்சு பிடிச்சு போனார் தெரியுமா? யாரை ஏத்தருக்கு? பேரணை ஏர் இந்தியா, சாரி பிரிட்டிஷ் ஏர்வேஸ்ல. பிரிட்டிஷ் ஏர்வேஸ்கார நம்ம சட்டத்தை கிழிச்சு குப்பையில போட்டுருவான். ஏன்? 500 ரூபா கொடுத்தா 5 சர்டிஃபிகேட் கிடைக்கும். கொரோனா ஊசி போட்ட மாதிரியே சர்டிஃபிகேட் வாங்கினவளா இருக்கான். இதுதான் சதக் ஜலாலுடைய படி. யார ரிசீவ் பண்றாரு? 4வது தலைமுறையான இன்பநிதியும் ரிசீவ் பண்ணக்கூடிய ஆள். அதிமுகலையும் செல்வாக்கா இருந்தவர் இருக்காருங்க, இன்னும் இருக்காரு. வேலுமணியினுடைய பங்குதாரர், வேலுமணியுடைய கடைசி தம்பியும் சதக் ஜலால் தான் துபாயில கோல்டு மார்க்கெட்டை நிர்ணயம் செய்கிறார்கள். அவரு நேரு 250 கோடி ரூபாய் தேர்தலுக்கு நிதி கேட்கிறாரு. நான் பேசிக்கிறேன் சொல்லிட்டேன், துர்கா மாட்ட பேசிக்கிறேன். நேரு அவரை ஒன்றும் பண்ணவே முடியல, அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணவே முடியல. எனக்கு என்னன்னா, கடந்த 4 ஆண்டுகள் 3 ஆண்டுகளாக வந்து நேரடியா இருந்த மாநகராட்சியுடைய அந்த பொறுப்பாளர்கள், இந்த துப்புரி பணியாளர்கள் வந்து மாநகராட்சி தான் அவங்களுக்கு வந்து நேரடியா வந்து சம்பளம் பட்டுவா பண்ணாங்க. திடீர்னு வந்து இந்த ஒப்பந்தம் போடுறதுக்கு தான் வந்து அவங்க வந்து கொதித்து எழுந்துட்டாங்க. ஏன்னா எங்களெல்லாம் வந்து துப்புரி பணியாளர்லாம் வந்து இந்த முதலமைச்சர், தற்காலிக பணியாளர், இந்த முதலமைச்சரே எங்களை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு, ஆனா இதே அமைச்சர் வந்து எங்களை குப்பையில தூக்கி போடுறப்பல போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா வந்து அவங்க பேட்டியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கலாம். சரி, இதுக்கு ஒரு தீர்வே இல்லைங்களா? தீர்வே இல்லை. ஏன்னா இந்த 2000 தொழிலாளிகளுக்கு பதிலாக நீங்க அதே வட சென்னையிலிருந்து தலித் தொழிலாளிகள் 2000 பேர் பணியில் நியமிக்கப்பட்டார்கள். தலித் கட்சி தூங்கிட்டு இருக்கு, ஜாடரா போட்டுட்டு இருக்கு. கேட்பதற்கு ஆண்மையே இல்லை, தெம்பு திராணியே இல்லை. திமுகவில் இணைத்து விட்டு போன அண்ணன் திருமாவளவன் யாரு? நீங்க ரத்தம் குதிக்க வேண்டிய ஆள் யாரு? திருமாவளவன் தான். ஆனா அவரு இல்ல, எல்லாமே வந்து கடமைக்கு தான் போறாங்க. திருமாவளவன் போயிருக்காங்க, செல்ல பெருந்தகை போயிருக்காங்க, சீமான் இருமுறை போயிருக்காங்க. ஒருத்தர் ராத்திரி 2 மணிக்கு வந்திருக்காரு. யாரு? அவரு அண்ணன் திருமாவளவன். ராத்திரி எத்தனை மணிக்கு? முக்காடு போட்டுட்டு மாறு வேடத்துல. இது ஒரு அரசியலா? கேவலமா இல்ல? உன்னை தலைவனாக்கின சமூகத்துக்கு நீ செய்யற நன்றி கடனாது ராத்திரி 2 மணிக்கு முக்காடு போட்டுட்டு கேவலமா இல்ல? அப்பா இந்த தைரியம் தாங்க திமுகவுக்கு. இந்த யாரு கேட்க வேண்டியவன கேட்கல, அப்ப யாரு கேப்பா? துபாயில் இருக்கிற உபீஸ் என்ற சதக் ஜலாலும் வேலுமணியுடைய கடைசி தம்பியும் இந்த கான்ட்ராக்டை நீங்க 7000 கோடி ரூபாய் குப்பை எழுகிற கான்ட்ராக்டை தீர்மானிக்கிறான். இப்போ இதுல என்ன நடக்குதுன்னா, நீங்க பேச்சுவார்த்தை நகராட்சித்துறை யார் வரணும்? யாரு? நேரு வரணும். நேரு வராம நீங்க கோபாலபுரத்துல குண்டு பல்பு பீஸ் பண்ணா கூட மாட்டுகிற யாரு வர்றா? சேகர் பாபு வர்றாரு. சேகர் பாபுக்கு உள்ளாட்சிக்கு என்ன இருக்கு? சுத்திகரிப்பு தொழிலாளிக்கும் சேகர் பாபுக்கு என்ன இருக்கு? வட சென்னையை சேர்ந்தவர். இவர் மிரட்டா பயந்துக்குவான். எத்தனை கால சேகர் பாபு நீங்க மிரட்டுவீங்க? எத்தனை காலம் உங்கள்கிட்ட காவல்துறை இருக்கும், துப்பாக்கி இருக்கும்? கருணாநிதி ஐயோ அம்மா கத்துறத பார்த்தோமா இல்லையா? ஜெயலலிதா கொண்டு போய் பெருச்சாளி மத்தியில படுக்க வச்சது பார்த்தோமா இல்லையா? ஐயோ அப்பா, எங்க பழைய இடிக்கப்பட்ட சென்ட்ரல் ஜெயில பெருச்சாளியும் ஜெயலலிதா ஒன்னா படுத்து கிடந்தான். வரலாறு திமுகவுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, சேகர் பாபுக்கு மட்டும் சொந்தமானதல்ல வரலாறு. அப்பாவியா கிடக்குறான். 2000 பேரு கொரோனா காலத்துல வெள்ளம், புயல், மழை, சேறு, சகதி, இதயத்தில் ஈரமே இல்லாம இருந்தா தான் இது போன்ற விஷயம் நடக்கும். அப்போ
சதக் ஜலாலை காப்பாற்றுவதற்கு, வேலுமணியை காப்பாற்றுவதற்கு இந்த திமுக அரசாங்கம் துப்புரவு பணியாளரை பழியிட்டு இந்த 2000 பேருக்கு பதிலாக புதுசா 2000 பேர் பணிக்கு வந்துட்டான். அவன் என்ன சொல்றான், ஏங்க இந்த குப்பை நிறைஞ்சு போய் இங்க போடாதீங்க, எங்க காலியா இருக்கோ அங்க போய் போடுங்க. அப்போ ஒரு குடும்ப தலைவி எங்க குப்பை கம்மியா இருக்குன்னு எங்க போய் தேடணும்? 1/2 கிலோமீட்டர் போய் தேடி அங்கதான், இங்கெல்லாம் போடாத. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து இது நீங்க வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய நயனாரும் வந்து பார்க்கல, விஜய் வந்து கூப்பிட்டு அவங்களை வந்து, அதுவும் அவங்க விஜய் பனையூருக்கு வர சொல்லி ஏதாவது சென்ட் அடிச்சு ஸ்ப்ரே அடிச்சு ஃப்ரூட் அடிச்சு பார்த்துருக்காரு. ஏங்க வரமாட்டாரா? இல்ல இவர் என்ன நம்பர் 10 டவுனிங் ரோடு யாருது? பிரிட்டிஷ் பிரதமர் வீடு. அங்கேயா பிறந்தார் இவரு? ஒப்ப எங்க இருந்து அனாதையா வந்தார்? பரமக்குடியில இருந்து. இதெல்லாம் தெரிய வேண்டாமா விஜய்? இந்த படத்தை பாக்குற இந்த மக்கள் தாண்டா இவர்களை பாக்குறதுக்கு எங்க பனையூர் தான் பாப்பாராம். பிறக்கும் போது நம்பர் 10 டவுனிங் பிரிட்டிஷ் பிரதமர் வீட்டிலேயே பிறந்த. அப்போ தமிழ்நாட்டு அரசு அவ்வளவு கேவலமா இருக்கு. இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனைய அதிமுக எந்த அளவுக்கு கையில் எடுத்திருக்கலாம்? ஏன் இதை கோட்டை விடுறாங்க? ஏன் கோட்டையிலும் அந்த கான்ட்ராக்டர் யார் காலத்தில் கொடுக்கப்பட்ட கான்ட்ராக்டர் 700 கோடி 7000 கோடி ஆக்கிய அதிமுகவுக்கும் தேர்தல் நிதி கொடுப்பான் யாரு? அந்த சதக் ஜலால், வேலுமணியினுடைய பினாமி. வேலுமணிக்கு பினாமி, இங்க துர்காமாவுக்கு பினாமி, வேற யாருக்கு தான் பினாமின்னு தெரியல. ஆக மொத்தம் உழைக்கிற மக்கள், குப்பை அள்ளுற மக்களை ராத்திரி 12 மணிக்கு 2 மணிக்கு முக்காடு போட்டு போய் பார்த்தா அப்ப திமுக அதிமுக என்ன பண்ணும்? உழைக்கிற மக்களுடைய அடையாளமே நீங்க 12 மணிக்கு 2 மணிக்கு போய் பார்க்குது. அப்போ உழைக்கிற மக்களை ஏமாற்றுகிற திமுக அதிமுக என்ன பண்ணுவான்? கம்யூனிஸ்ட் காணாமையே போயிட்டான். கம்யூனிஸ்ட் அதாவது தீக்கதிரில ஒரு ஆர்ப்பாட்டம், அடுத்த நாள் காலையில தீக்கதிரில செய்தி முடிஞ்சு போச்சு. அதோட சரி. இது வந்து தீக்கரை பரட்டினீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க 12 மாவட்டங்களையும் டெய்லி ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம், ஒரு கோஷம் கீசம், ஒரு படம், அதோட வேற வேலைக்கு போயிடுது. எப்படியாவது நடக்கும். அப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து முக்காடு போடப்பட்டது, பாஜக காணாமல் போய்விட்டது, அதிமுக மௌனம் வாங்கி. இப்போ கடைசியா பாடகி சின்மயி போய் இப்போ யாருடைய பிரச்சனை? 2000 தொழிலாளி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மாபெரும் தலைவி யாரு? பாடகி சின்மயி. ஐயரு பிள்ளைக்கு அரசியல் போயிருச்சு. யாருக்கிட்ட? பார்ப்பன பெண்ணிடம் அரசியல் போயிருச்சு. இப்போ இத்தனை கட்சியும் போகாதனால சின்மயி போய் நான் தீர்த்து வைக்கிறேன். பாடகி இப்போ தமிழ்நாட்டு அரசியல் அடுத்த தலைவி உருவாயிட்டான். எங்க ஒரு தலைவன் எங்க பனையூர்ல இருக்காரு. இப்ப அடுத்த தலைவி பனையூருக்கு பக்கத்துல சின்மயி உருவாயிட்டான். திராவிட இயக்கம் பூரா அழிஞ்சு போச்சு. குப்பையா கொண்டு குப்பை அள்ளுகிற தொழிலாளி அள்ளி கொண்டு பெருங்குடியில் போட்டு தீய வைக்க வேண்டியதுதான். இது வந்து ஒரு தொடர்கதையா இருக்கக்கூடாது. இதுக்கு தீர்வு தான் என்னன்னு சொல்லிட்டு, தீர்வு தமிழக வாக்காளர்கள் தான் தீர்வு, தமிழக இளைஞர்கள் தான் தீர்வு. ஆட்சி மாற்றம், காட்சி மாற்றம், சமூக மாற்றத்திற்கு இந்த இனம் தயாராகணும். ஏன்னா 1 கோடி பேர் காலையில தூங்கி எந்திரிச்சோன்னு எந்த வேலையும் பார்க்காம நேரம் எங்க போய் முடிக்கிறான்? டாஸ்மார்க்ல முடிக்கிறான். இந்த 1 கோடி பேருடைய உடல் ஆரோக்கியம், அவனுடைய எதிர்காலம் எல்லாமே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதை பற்றி எந்த ஆட்சியாளர்களுக்கும் காட்சியாளர்களுக்கும் இதை பற்றி எந்த கவலையும் இல்லை. சுத்திகரிப்பு தொழிலாளியை பத்தி கவலை இல்லை. இவன் 2000 பேர் போனா இந்த 2000 பேர் ஆரம்பிச்சிட்டான். நீங்க ஓட்டுநர் ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 1 லட்சக்கணக்கான பேர் இருக்கான். இவர்களுக்கு வேலை செய்து பணி செய்து அவன் ஓய்வு பெறும்போது நீங்க 35 வருஷ சர்வீஸுக்கு தமிழ்நாடு முழுக்க போக்குவரத்து தொழிலாளிகளுடைய பணம் 7500 கோடி ரூபாய் நிலுவையில் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு? அந்த தொழிலாளி ஓய்வு பெற்று வீட்டுக்கு போகும்போது எங்கடா போச்சு? எல்லாம் அரசியல்வாதி அதிகாரி. அதிமுக ஆட்சியிலும் திமுக ஆட்சியிலும் தொடர்கிறது. அப்போ இத அந்த தொழிலாளி அதிமுக ஆட்சியிலையும் திட்டான், திமுக ஆட்சியிலையும் திட்டான். இப்போ அவன் தனக்கு என்னைக்காவது கல்யாணம், கச்சேரி, மகளுக்கு கல்யாணம், மகனுக்கு கல்யாணம், படிப்பு, இந்த 3 லட்சம் 5 லட்சம் 7 லட்சம் உழைச்ச காசு. நமக்கு பஸ்ஸில் போனாலே உடம்பு வலிக்குது, இடுப்பு வலிக்குது. அவன் அந்த இன்ஜின் ஹீட்டில் உட்காந்து
15 மணி நேரம் 16 மணி நேரம் ஓட்டிட்டு அவன் இறங்குறான். என்னுடைய பிடித்த படத்தை கொடுறான்னு அவன் கேட்கறான். ஒரு 50,000 தொழிலாளி தமிழ்நாடு முழுக்க போராடுறான். இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? ஒண்ணு பண்றது இல்ல. இவன் வேலை செய்யல பரவாயில்ல, குட்டியான ஓட்டுறான்ல அவனை கொண்டு பஸ் ஓட்ட விடுறான். லாரி ஓட்டுறான்ல அவனை கொண்டு பஸ் ஓட்ட விடுறான். ஏன் நீ அரசு ஊழியரா போற? இப்படி ஒரு எதை கொடுக்குறான்? இனிப்ப தடவி, விஷத்துல இனிப்ப தடவி இவன் 50,000 தொழிலாளிக்கு குட்டியான டிரைவரை துரோகம் பண்றான். அப்ப இந்த தமிழனுக்கு அறிவு தான் இருக்கா? காக்கா பிரியாணி 500 ரூபா பணம், ஒரு ஓல்டு பங்கு குவார்டர். இதுதான் இவனுடைய அரசியல். 2 திராவிட இயக்கமா அவன் அப்படித்தான் பழக்கி வச்சிருக்கான். இதுல இருந்து இந்த இனத்தை மீட்டெடுத்தால்தான் நீங்க சுத்திகரிப்பு தொழிலாளி 2000 பேர், போக்குவரத்து தொழிலாளி 1,00,000 பேர், இப்படி தமிழ்நாடு முழுக்க நீங்க நிலைமை எப்படி போயிட்டு இருக்குன்னா ஆட்சி மாற்றம், காட்சி மாற்றம், அதிகார மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. திமுக இதற்கெல்லாம் சுத்திகரிப்பு தொழிலாளி தமிழ்நாடு முழுக்க பார்த்துட்டு இருக்கான். இது ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டிய. சேகர் பாபு காப்பாற்ற முடியாது, குமரகுருபுரம் காப்பாற்ற முடியாது, யாரும் காப்பாற்ற முடியாது. ஆட்சி காட்சி மாற்றம் நடப்பதற்கான சாத்தியக்கூறு வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள், அதனுடைய பின்னணிகள் ஆணித்தரமாக நீங்கள் எடுத்து சொன்னீங்க. இது வரைக்கும் வெளியில் வேறு மாதிரியான பேச்சுகள் அடிபட்டு திமுகவுக்கே எதிரான பிரச்சாரமாக போயிட்டு இருந்த இந்த சூழ்நிலையில் இதுக்கான காரணங்கள் யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன் கட்சி தலைவர்கள் மௌனமாக செல்கிறார்கள், அந்த காரணத்தை கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னா நிச்சயமாக இதுக்கு ஒரு விடிவு ஏற்படும் சொல்லிட்டு நாம் நம்பலாம். நன்றி, வணக்கம்.